உலகின் மிகப்பெரிய விமானங்களை வாங்கும் நாடாக இருந்த இந்தியா, தனது சொந்த மண்ணில் முதன்முறையாக ஒரு தனியார் நிறுவனம் முழுமையாக உள்நாட்டிலேயே மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் விமானத்தை உருவாக்கி புதிய வரலாற்றை எழுதியுள்ளது. இந்த சாதனையின் வெளிப்பாடாக உருவாகியுள்ள C-295 ரக விமானத்தின் மூலம் இந்தியா அடையப்போகும் நன்மைகள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன் வியான்ஷா பிளேன் ஸ்பாட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் விமானத்துறை சார்ந்த தகவல்களை தருவதற்கிருக்கும் ஒரே ஒரு தமிழ் சேனல் வியான்ஷா பிளேன் ஸ்பாட்டர் மட்டுமே. C-295 என்பது ஐரோப்பிய விமான தயாரிப்பு நிறுவனமான ஏர்பஸ் உருவாக்கிய ஒரு டெக்டிக்கல் மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட். இது குறுகிய ஓடுபாதைகளிலும் சவாலான பகுதிகளிலும் செயல்படக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தின் முக்கிய பணியாக இராணுவ வீரர்களை கொண்டு செல்லுதல், ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களை இடம் மாற்றம் செய்தல், மருத்துவ அவசர உதவிகளுக்கும் பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தும் வகையில் நவீனத்துவத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. ஹாக்கர் சிட்லி HS-748 அவரோ என்ற விமானம் இந்த பணிகளுக்காக இதுவரை பயன்படுத்தப்பட்டு வந்தது. 748 அவரோ விமானம் முதலில் 1960களில் உருவாக்கப்பட்டது. இந்திய விமானப்படையில் இந்த விமானங்கள் 40 முதல் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அவரோ 748 ரக விமானங்கள் 1970களில் சிறந்த விமானமாக இருந்தாலும் இன்றைய தேவைகளுடன் ஒப்பிடும்போது அதன் திறன் மிக மிக மோசமானதாக இருந்தது. இதற்கான நவீன தீர்வாக இந்தியா ஏர்பஸின் C-295 டாக்டிக்கல் டிரான்ஸ்போர்ட் விமானத்தை தேர்வு செய்தது. இந்திய விமானப்படை மொத்தமாக 56 C-295 விமானங்களை பெறுவதற்கான ஒப்பந்தத்தை செப்டம்பர் 2021ஆம் ஆண்டு செய்தது. இதில் முதல் 16 விமானங்கள் ஸ்பெயினில் உள்ள ஏர்பஸ் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவிற்கு வழங்கப்படும் என்றும், மீதமுள்ள 40 விமானங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் என்ற அறிவிப்பை வழங்கி உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியது. அதோடு இந்த திட்டத்தில் டாடா அட்வான்ஸ்ட் சிஸ்டம்ஸ் லிமிடெட் மற்றும் ஏர்பஸ் இணைந்து செயல்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகியது. இதன் அடிப்படையில் குஜராத் மாநிலம் வதோதராவில் அமைக்கப்பட்டுள்ள ஃபைனல் அசெம்பிளி லைன் தொழிற்சாலை மூலம் இந்தியாவில் C-295 விமானங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. விமானத்தை வாங்குவது மட்டும் இந்தியாவின் திட்டமாக இருக்கவில்லை. ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்குவதற்கான பாதையை வகுப்பதுதான் இந்தியாவின் உண்மையான திட்டமாக இருந்தது. இந்தியாவின் மேக் இன் இண்டியா திட்டத்தின் மூலமாக இந்த 40 விமானங்களும் உருவாக்கப்படும் பொழுது இந்தியாவின் விமான உற்பத்தி திறன் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்பங்கள் நாட்டுக்குள்ளேயே உருவாகும். அது மட்டுமில்லாது எதிர்காலத்தில் தனித்து நின்று விமானங்களை உற்பத்தி செய்வதற்கான தளத்தை உருவாக்குவதே இந்தியாவின் மிகப்பெரிய இலக்காகவும் வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. முதலாவதாக தயாரிக்கப்பட்ட முதல் விமானத்தின் சோதனையோட்டம் ஜூன் 10ஆம் தேதி தீர்மானிக்கப்படுகிறது. முதல் சோதனை ஓட்டம் என்பது ஒரு சாதாரண பறப்பு அல்ல. ஒட்டுமொத்த உற்பத்தியையும் கேள்விக்குட்படுத்தும் ஒரு பறப்பாகும். அதோடு இயந்திர செயல்பாடு, விமான கட்டுப்பாட்டு அமைப்புகள், ஏவியோனிக்ஸ் மற்றும் மின்னணு அமைப்புகள் என ஒட்டுமொத்த பறக்கும் செயல்திறனையும் மதிப்பீடு செய்யும் பறப்பாகவும் அமைகிறது. சோதனை பறப்பு நடைபெறுகிறது. இந்தியாவே ஆவலாக பார்த்து கொண்டிருக்க டாடா அட்வான்ஸ்ட் சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிறுவனம் சோதனை பறப்பு வெற்றி என்ற அறிவிப்பை உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. இந்தியா தனது சொந்த மண்ணில் நவீன இராணுவ விமானங்களை உருவாக்கும் திறனை உலகிற்கு காட்டிய ஒரு முக்கிய தருணமாகவும் அது மாறியது. அந்த பெருமையான தருணத்தை இந்தியா இன்று வரை கொண்டாடி வருகிறது. வியான்ஷா பிளேன் ஸ்பாட்டர் சேனல் சார்பாக எமது மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வதுடன் இதுபோன்ற விமானத்துறை செய்திகள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து வியான்ஷா பிளேன் ஸ்பாட்டர் சேனலுடன் இணைந்திருங்கள்.